எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக புதிய தொடர் ஒன்றை ஆரம்பிக்கிறோம். கதை பயணி அப்படிங்கிற இந்த தொடரில் எனக்கு விருப்பமான கதைகள், அந்த கதைகள் ஏற்படுத்தின பாதிப்பு, அந்த கதையிலேருந்து நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் தாண்டி ஒரு கதை எதுக்கு முக்கியமானது, இவ்வளோ கதைகள் உலகத்தில் எல்லா மொழிகள்லேயும் தொடர்ந்து எழுதப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு ஒரு கதை வழியான பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிலருக்கு காட்டுக்குள்ளாடி போய் சுற்றிட்டு இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கே எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் பயம் இல்லாமல் காட்டுக்குள்ளாடி போய் அங்கேயே தங்கி முகாமிட்டு பகலிரவாக இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. சிலருக்கு கடற்கரைனா அவ்வளோ பிடிக்கும். கடற்கரைக்கு போய் கடற்கரையிலேயே தங்கிட்டு கடலை பார்த்தபடியே அறை எடுத்துக்கிட்டு பகல் இரவாக கடற்கரையில் கால் அலையில் படுற மாதிரி நடந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி கடல் பிடிக்கிறது மாதிரி, காடு பிடிக்கிறது மாதிரி, மலை பிடிக்கிற மாதிரி எனக்கு கதைகள்லாம் பிடிக்கும். நான் கதைகள் அப்படிங்கிறத வெறுமனா ஒரு கற்பனையால் எழுதப்பட்ட ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயமாக ஒருபோதும் நினைக்கிறதே இல்லை. கதைங்கிறது ஒரு நிலப்பரப்பு, கதைங்கிறது ஒரு தேசம். ஒரு தேசம்னு கூட சொல்ல முடியாது, பல்வேறு தேசங்களினுடைய ஒரு பெரும் நிலம்தான் கதை. கதைங்கிறது ஒரு நிலம்தான். இந்த கதைங்கிற நிலப்பரப்புக்குள்ளாடி இந்த பூமியில் இருக்கிறது மாதிரி எல்லா இயற்கையினோட அம்சங்களும் இருக்குது, விந்தைகள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வியப்பூட்டுகிற மனிதர்களும் அவர்களோட வாழ்க்கையும் இருக்குது. அந்த கதைக்குள்ளாடி பயணம் பண்ணுறது, கதைக்குள்ளாடி சுற்றி அலைவது, கதைகளில் முகாமிடுவது, கதைகளில் பகலிரவை பார்ப்பது, கதையில் தெரிகிற நட்சத்திரங்களை ரசிக்கிறது, கதையில் வரக்கூடிய நீரோடையில் காலை நனைக்கிறது அப்படிங்கிறது தான் என் வாழ்க்கை. ஒரு எழுத்தாளனாக நான் அடிப்படையில் ஒரு கதாசிரியர். கதையை உருவாக்குகிறவன், கதையை கேட்கிறவன், கதையை எழுதுகிறவன், கதை வழியாக வாழ முயற்சிக்கிறவன், வாழ்க்கையை கதையாக மாற்றுவது தான் என்னுடைய கலை. எப்போ முதல்ல ஒரு கதையை கேட்டேன், ஏதாவது நினைவு இருக்கா என்ன? இல்லையே. எவ்வளோ தான் ஆழ்ந்து யோசித்து நினைவினோட பின்னாடி போனாலும் நீங்கள் முதல் கதையை கேட்ட நாள் உங்கள் மனதில் இல்லை. யார் சொன்னாங்கன்னு யூகமாக சொல்லலாம், துல்லியமாக சொல்ல முடியாது. என்ன கதை கேட்டோன்னு தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்கே யார் முதல்ல கதையை சொன்னாங்க, எப்போ சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, யார் கேட்டாங்க, ஒரு கதையை முதலாக சொன்ன நாக்கு எப்படி அந்த கற்பனையை உருவாக்கியது யோசிச்சு பார்த்தா அதுவே ஒரு கதை எழுதுறதுக்கான விஷயந்தான். குகையில் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த குகையில் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்களில் வேட்டையில் விலங்குகள் தப்பி ஓடுறது, வேட்டையில் துரத்தி போகிறது, திருமண சடங்குகள் நடக்கிறதுலாம் குகை ஓவியங்கள் இருக்குது. இந்த ஓவியங்கள்லாம் இப்போ வரைஞ்ச ஓவியங்கள் இல்லை, 20-30,000 வருஷங்களுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள். அந்த ஓவியங்களுக்குள்ளாடியே ஒரு கதை இருக்குது. ஒரு கதையை தான் அந்த ஓவியங்களாக வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முழு கதை இல்லை, கதையினுடைய பகுதிகள், கதையினுடைய ஒரு வாசகம், கதையினுடைய ஒரு காட்சி. கதை அப்படின்னு நான் சொன்னால் கூட இந்த கதை அப்படிங்கக்கூடியது எது கதைன்னு பார்த்தா நினைவுகளை உருவாக்குறது, நினைவுகளை காப்பாற்றுவது, நினைவுகளை பாதுகாப்பது, நினைவுகளை மறதியினுடைய கைகளில் ஒப்படைக்காமல் காப்பாற்றுவது, இதுதான் கதை அப்படின்னு ஒரு வகையில் சொல்லலாம். இன்னொரு பக்கம் நினைவை போலவே கற்பனையும் இணையானது, நினைவும் கற்பனையும் இணைந்து ஒன்றை உருவாக்கிட முடியும் அப்படின்னும் கதையை சொல்லலாம். இந்த குகையில் வாழ்ந்த மனிதர்கள் 30,000 வருடங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய வேட்டையாடிய நினைவுகளை எல்லாம் சித்திரங்களாக வரைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி கதை இருக்குது. சிறு வயதில் நம்ம ஒரு கதையை கேட்க ஆரம்பித்த உடனே அந்த கதையில் முதல்ல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா கற்பனை தான். ஒரு ஊரில் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த குழந்தை எந்த ஊருன்னு கேட்காது, எவ்வளோ பெரிய ஊருன்னு கேட்காது. அந்த ஊர் கிராமமா நகரமா, எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க, எத்தனை வீதிகள் இருக்குது, எதையும் கேட்காது. ஒரு ஊரில் அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பித்த உடனேயே கதையினோட ஒரு பெரிய நிலம் கண்ணுக்கு வந்தது. ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு அடுத்த வரியை சொல்லணும். அப்போ அடுத்த வரியில் அந்த ராஜா இருந்தார்னு கேட்ட உடனே குழந்தைக்கு அது ராஜாவை பார்த்ததில்லை. மன்னர்களுடைய காலமெல்லாம் முடிந்த ஜனநாயக யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். தேர்தலின் வழியாக இன்றைக்கு ஆட்சி நடக்கக்கூடிய காலம் இது. ஆனால் கதையில் மன்னரும் அரண்மனையும் மன்னரோட வாழ்க்கையும் போரும் வேட்டையும் அப்படி இருக்குது. இவ்வளோ 1000 ஆண்டுகளாக மன்னர்கள் எங்காவது வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க கதையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. கதைகளுக்குள்ளே தான் அவர்களுடைய சிம்மாசனம் இருக்குது, கதைகளுக்குள்ளாடி தான் அவங்க ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்குது. உலகிலிருந்து, வரலாற்றிலிருந்து,
அவர்கள் மறைஞ்சிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் கதைகள் இல்லை. இன்றைக்கும் ஒருத்தர் ஒரு கதையை தொடங்கும் போது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார்னு தொடங்கலாம். எந்த வயது உள்ளவங்க விருப்பமாக அதை கேட்பாங்க அல்லது படிப்பாங்கன்னு வேணால் வேறுபாடு இருக்கலாமே தவிர, எங்கே ராஜா இருக்கிறாரு, ஏன் கதையில் ராஜா வர்றாருன்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. அப்படின்னா கதை அழிவற்ற சில சித்திரங்களை, மனிதர்களை, காட்சிகளை, உணர்ச்சிகளை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை பாதுகாத்து வச்சுட்டே இருக்கின்றார். ஒரு குழந்தை கதை கேட்பதன் வழியாக உலகத்தை தனக்குள்ளாடி நிரப்பிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றின அந்த மர்மத்தை அவிழ்த்தும் முடிச்சிட்டும் திரும்ப ஒன்றை சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு தண்ணீர் ஓடிட்டு இருக்கிறத ஒரு குழந்தை பார்க்குற குழந்தை அந்த தண்ணீர்கிட்ட பக்கத்தில் உட்காந்துட்டு அதனுடைய இயக்கத்தை, வேகத்தை, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அது வேகமாக தண்ணீர் ஓடுவதை பார்த்து வியப்படையுது. மனிதர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மொழி இல்லாத உயிரினங்களை, இயற்கையினுடைய காட்சிகளை புதிராகவே எப்பவும் நினைக்கிறாங்க. மொழி இல்லாமல் போனதுனாலேயே அதை நாம் கட்டுப்படுத்தவும், ஆதிக்கம் செலுத்தவும், அடக்கவும், கொல்லவும் உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சம் எல்லோருக்குமானது. இதன் ஒரு பகுதி தான் மனிதர்கள். முக்கால்வாசி வேறு வேறு உயிரினங்களுக்கு இயற்கையினுடைய தாவரங்களிலிருந்து, பறவைகளிலிருந்து, விலங்குகளிலிருந்து எல்லாமும் இணைந்த ஒரு கூட்டு வாழ்க்கை தான். இங்கே ஒரு மனிதனுக்கும் ஒரு எறும்புக்கும் ஒரே இடம்தான். ஆனால் மனிதனுக்கு தான் எறும்பு என்பது ஒரு அற்ப ஜீவி, தான் விரலில் நசுக்கக்கூடிய ஒரு எளிய உயிரினம். ஆனால் உயிர் வாழ்க்கைங்கிற அந்த பெரும் காட்சியில் மனிதனும் எறும்பும் புறாவும் முயலும் மானும் சிங்கமும் புலியும் வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒன்று தான். மனிதர்கள் தான் தன்னோட ஆதிக்கத்திற்காக, ஆளுமைக்காக, தன்னோட எதிர்காலத்திற்காக தன்னை சுற்றி எல்லாத்தையும் வேட்டையாடக்கூடியவனார் தான். கதை தான் இதற்கான மாற்று உலகை உருவாக்குது. கதைக்குள்ளே எல்லாரும் ஒன்றாக வாழ்கிறார்கள். கதையில் வரக்கூடிய ஒரு சிங்கமும் முயலும் எளிதாக சந்தித்து பேசிக்கிட முடியுது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எப்போவாவது ஒரு காட்டில் ஒரு எலி போய் ஒரு சிங்கத்தோட உரையாட முடியுமா என்ன? ஆனால் கதையில் முடியும். எல்லா விலங்குகளும் மனிதர்களுடைய குரலில் மனிதர்களைப் போலவே உரையாடுகிற, பேசிக்கொள்கிற, விவாதிக்கிற கதையை உருவாக்கியது ஈசாப் தான். ஈசாப்பினுடைய காலகட்டத்தில் தான் விலங்குகள் மனிதர்களுடைய உலகத்தை, மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்ல தொடங்கியது. 2000 வருஷத்துக்கு மேலாக எல்லா தேசத்துக்கும் இப்படி விலங்குகளை கதாபாத்திரமாக வைத்துக்கொண்டு இயற்கையை பற்றிய கதைகளை சொல்கிற மரபு இருக்குது. நம்மகிட்டையும் கூட அந்த மாதிரியான ஒரு மரபு இருக்குது. தமிழுக்கென்றே ஒரு தனியான கதை சொல்லுகிற மரபும் புனைவும் அதுக்கான மொழியும் கற்பனையும் இருக்குது. இப்போ விலங்குகள் கதை சொல்ல தொடங்குகிற போது அந்த கதையில் மனிதர்களை விலங்குகள் மோசமானவர்களாக சித்திக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கதையும் மனுஷன் உருவாக்கின கதை தானே. அந்த கதை மனிதர்களை விலங்குகள் தன்னோட தோழனாக நினைக்குது, மனிதரோடு நட்புறவு கொள்ளுது, பழகுது. மனிதனை ஓநாய் வளர்த்த சிறுவன் அப்படிங்கிற கதையில் ஒரு சிறுவனை ஓநாய் வளர்க்குது. அப்போது எல்லா உயிரினங்களோடும் இணைந்த அந்த கூட்டு வாழ்க்கையை மனிதனுக்கு நினைவுபடுத்திகிட்டே இருக்கிறதுக்காவது கதைகள் தேவைப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் நோபல் பரிசு வழங்கப்படும் போது விஞ்ஞானிகளுக்கு கொடுக்குறாங்க, வேறு வேறு துறை சார்ந்த அறிஞர்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பொருளாதார நிபுணர் தன்னோட பங்களிப்புக்காக நோபல் பரிசு வாங்குகிறார். இலக்கியம் சார்ந்து எழுத்தாளருக்கும் அந்த நோபல் பரிசு கிடைக்குது. ஒரு அறிவியல் ஆளர், விஞ்ஞானின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஞ்ஞானி ஒரு நோபல் பரிசு வாங்கும்போது அவர் ஒரு கண்டுபிடிப்புக்காக அந்த நோபல் பரிசு வாங்குகிறார். அவருடைய கண்டுபிடிப்பு மக்களுக்கு போய் சேருது, அல்லது மக்களுடைய எதிர்காலத்தை அதனுடைய வழமைக்கு காரணமாக இருக்க போதுங்கிறதுக்காக இந்த விருது வழங்கப்படுது. அறிவியலினுடைய அடுத்த படியை அவர் உருவாக்கியிருக்காருங்கிறதுக்காக தான் விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுது. அதே மேடையில் அவருக்கு இணையாக, அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து ஒரு இலக்கியவாதியும் அதே நோபல் பரிசை வாங்குறாரே அப்படின்னா அவர் என்ன கண்டுபிடித்தார்? அறிவியலில் மட்டும் கண்டுபிடிப்பு நடக்கலை, இலக்கியத்திலையும் கண்டுபிடிப்புகள் நடந்துட்டு தான் இருக்குது. இவர்களும் விஞ்ஞானிகள் தான். இந்த விஞ்ஞானி என்ன செய்கிறார் அப்படின்னா, ரசாயனத்தை வச்சோ, பொருளை வைத்தோ, விசையை பற்றியோ, அல்லது ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே எதையோ ஒன்று வச்சு ஆராய்ச்சி பண்ணலை. மாறாக மனிதனை ஆய்வு செய்ய தொடங்குகிறார், மனித மனதை ஆய்வு செய்ய தொடங்குகிறார். மனிதர்களுடைய உறவு சிக்கல்களை, மனிதர்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பிளவை, வெறுப்பை, கசப்பை, உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிடுக்குகளை, மனித குலம் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகளை, அது சந்தித்த வரலாறை எல்லாவற்றையும் மொழி வழியாக ஆய்வு செய்ய தொடங்குகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒரு நாவலாசிரியரோ, கவிஞரோ, கட்டுரையாளரோ விருது பெறும்போது அந்த விருதை நான் என்ன நினைப்பேன்னா, அவர் ஒரு விஞ்ஞானியை போல மனிதனுடைய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாரு.
மனித மனதை ஆராய்ந்திருக்கிறார். அவர் அதை கதையாக மாற்றுகிறார். கதையை எழுதினா, கதையை வாசித்தா என்ன கிடைக்கும்னு கேட்பவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வேன், நோபல் பரிசே கிடைக்கும். கிடைக்குங்கிறதோட உலகத்தினுடைய மிக உயரிய அங்கீகாரமும் சர்வதேச அளவில் கவனமும் கிடைக்கும். என்ன செய்யணும்? கதையை எழுதணும், புதிதாக எழுதணும், அந்த கதை வழியாக மனித மனதை ஆராயணும். அந்த ஆராய்ந்த விஷயத்தை எல்லோருக்குமான இலக்கிய படைப்பாக மாற்றணும். அது எளிதானதல்ல. ஆனால் அப்படியான சாதனையை செய்தவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுது. நோபல் பரிசு மட்டும்தான் பெரிய பரிசா? இல்லையே. ஜெருசலத்திலேருந்து விருது வழங்கப்படுது, டப்ளின்லேருந்து விருது வழங்கப்படுது, அமெரிக்காவிலிருந்து விருது வழங்கப்படுது, பாரிஸ்லேருந்து வழங்கப்படுது, பல்வேறு இலக்கிய விருதுகள். இந்த விருதுகள் எல்லாம் புனைவுக்கு வழங்கப்படும் போதெல்லாம் ஒரு உண்மை சுட்டி காட்டப்படுது. என்ன அப்படின்னா, புனைவும் ஒரு அறிவியல் தான், புனைவும் ஒரு கண்டுபிடிப்பு தான். புனைவு மனித மனதை மேன்மைப்படுத்திகிட்டே இருக்குது. மனிதனுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பலவீனங்களை, கீழான எண்ணங்களை, தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனிதனை மேம்படுத்துவதற்கு இலக்கியம் பெருதுணை செய்கிறது. அதன் அடையாளம்தான் இந்த எழுத்தாளர். இவர் எழுதின நாவல், இவர் எழுதின சிறுகதை, இவர் எழுதின கவிதை அப்படிங்கிற உண்மையை உலகுக்கு சொல்லுது. அதனால் கதை, கவிதை அல்லது ஒரு நாவல்ங்கிறதெல்லாம் பொழுதுபோக்கு, படித்து தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு உச்சபட்சமான கலை அனுபவத்தை மனித குலத்திற்கே தந்திருக்கு. ஒருவேளை இலக்கியம் அப்படிங்கிற ஒன்றே மனித வாழ்க்கையில் இல்லாமல் போயிருந்தால் மனிதன் இவ்வளோ தூரம் இயற்கைக்கு இணக்கமாக இருந்திருக்க மாட்டான், இயற்கையை ஆராதிக்க மாட்டான், இயற்கையை வியந்து பேசி இயற்கையினுடைய அங்கம் என்பதில் பெருமிதம் கொள்ள மாட்டான். நாம் மழையை பார்த்து ரசிக்கிறதா இருந்தாலும், அழகான வானத்தை பார்த்து ரசிக்கிறதா இருந்தாலும், புல்வெளிகளையோ அல்லது இயற்கை காட்சிகளையோ பார்க்கும் போதெல்லாம் உடல் சிலிர்க்க நாம் நின்று ரசிக்கிறது எல்லாமும் இலக்கியம் நம்மை மேன்மைப்படுத்தி பதப்படுத்தி நமக்குள்ள அந்த ரசனையை உருவாக்கியதனுடைய வெளிப்பாடு தான். தொடர்ந்து நூற்றாண்டுகளாக கவிதை மனித மனதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இயற்கையினுடைய அந்த கடினத்தை தாண்டி, இயற்கையினுடைய புதிரை தாண்டி, இயற்கையினுடைய சீற்றத்தை தாண்டி அதை நேசிக்க வைத்திருக்கு, தன்னோட உறவாக மாற்றியிருக்கு. அப்போது இலக்கியம் மனிதனோட வாழ்நாள் துணை. இந்த நூற்றாண்டுகளில் எந்த நூற்றாண்டுக்கும் இலக்கியம் ஒரு துணையாக தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால்தான் நான் அந்த கதைகளுக்குள்ளாடி அந்த இலக்கியத்தினோட பாதையில் நடந்துக்கிட்டே இருக்கிறேன். 1968 வருடம் ஜப்பானுடைய மிகப்பெரிய எழுத்தாளரான யாசுனோரி கவாபாத்தா அப்படிங்கிறவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதுதான் ஜப்பானுக்கு வழங்கப்பட்ட முதல் நோபல் பரிசு. அதுக்கு முன்னாடி ஆசிய நாடுகளைச் சேர்ந்த ஒருவர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாருன்னா இந்தியாவை சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூரை பற்றி அந்த நோபல் பரிசு மேடையிலேயே கவாபாட்டா சொல்கிறாரு, எங்களோட முன்னோடியான மூத்த படைப்பாளியாக தாகூரை சொல்லுவேன் அப்படின்னு. ஜப்பான்லேருந்து கவாபாட்டாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது அந்த நோபல் பரிசுக்கு ஒரு ஏற்புரை உண்டு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கதையில் தான் மன்னர்கள் வாழ்கிறாங்கன்னு. இந்த நோபல் பரிசு வழங்கப்படக்கூடியதும் மன்னரினுடைய அரண்மனையில் நடக்கிற, மன்னரின் முன்னால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். மேன்மை மிக்க மன்னர் அவர்களே அப்படின்னு தான் உரையை தொடங்கணும். இன்று இந்த ஜனநாயக யுகத்தில் கூட ஒரு நோபல் பரிசு வாங்குகிற இலக்கியவாதி அந்த மேடையில் மன்னரை வாழ்த்தி தான் தன்னோட உரையை தொடங்க முடியும். அந்த சபையும் மன்னருக்குரிய சபை தான் அது. அப்படின்னா மன்னர் எங்கோ ஒரு இடத்துல தன்னுடைய இருப்பை இன்னும் தக்க வச்சுக்கிட்டே இருக்காருங்கிறது தான் நிஜம். அந்த சபையில் அந்த உரையை நிகழ்த்தியிருக்கிறார். தமிழில் கூட அந்த கவாபாட்டாவனுடைய நோபல் பரிசு உரை வெளியாகிருக்கு. அதை படித்து பாருங்கள். ஒருத்தர் தன்னுடைய விருது, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருதின் போது தன்னுடைய தேசத்தை எப்படி அடையாளப்படுத்துகிறார், தேசத்தினுடைய சிறப்புகளை எப்படி சொல்கிறார். ஜப்பான்னா என்ன அப்படிங்கிறதை ஜப்பானியர்களுக்கும் உலகிற்கும் ஒரு வகையில் கவாபாட்டா அடையாளம் கட்டுறார். இவர் சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை, ஆனால் இவர் பார்த்த, இவர் சொல்லுகிற, இவர் கண்வழியான அந்த ஜப்பானும் ஜப்பானுடைய ஆன்மாவும் அதனுடைய சிறப்புகளையும் படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அவர் எதை அப்படி சொல்கிறார்? மாறாத இயற்கை காட்சிகள். ஒரு கோடையில் இருக்கக்கூடிய ஒரு குயிலினுடைய சத்தமாக இருக்கலாம், செரி மலர்களுடைய சத்தமாக இருக்கலாம், பெரிய மலைகளினுடைய மௌனமாக இருக்கலாம். இதெல்லாம் மனிதர்களுக்கு அப்பாலும் மனிதர்கள் பார்த்து 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 வியந்து அவர்கள் மறைந்த பிறகும் அப்படியே இருக்க போகுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மலையும் இயற்கை காட்சிகளும் மனிதன் இறந்தபோது கூடவே இறந்து போயிடுறதில்லை. அவன் தன் கண்வழியாக பார்த்த அந்த அனுபவத்தை வேணால் அடைஞ்சிருக்கலாம், அந்த காட்சி அப்படியே இருக்க போகுது. இப்போ சொல்கிறார், என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த இயற்கையோடு மனிதன் கொள்ளக்கூடிய உறவை பற்றி தான் கவாபாட்டா எழுதியிருக்கிறார். அந்த நோபல் பரிசனுடைய உரையில் நிறைய வரிகளை நான் அடிக்கோடிட்டு படிச்சிருக்கிறேன். முக்கியமான நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய
அடிப்படையான சில உண்மைகளை அவர் சொல்லுகிறார். ஒரு எளிமையினுடைய அழகை சொல்கிறார். சொல்கிறதோட எவ்வளவு ஒரு சின்ன வாழ்க்கை இது, இந்த சின்ன வாழ்க்கைக்குள்ளாடி மனிதர்களுக்குள்ளாடி எவ்வளோ வேறுபாடு, கசப்பு, துவேஷமெல்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த அனுபவங்களுக்கு அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க இல்லையா, அந்த அனுபவங்களில் எந்த மாதிரியான கதைகளை கோவப்பாட்டா எழுதினார்? தனிமையை எழுதியிருக்கிறார், இயற்கையை எழுதியிருக்கிறார், பனியை பற்றி நிறைய 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 எழுதியிருக்கிறார். ஜப்பானியர்கள் அல்ல, யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பனி அவர்களோட வாழ்வினோட ஒரு பகுதி. ஆனால் பனியை இப்படி ஒரு மனதுக்குள்ளாடி பெய்யக்கூடிய துகள்களாக மாற்றிய ஒரு வியப்பூட்டுகிற கலைஞன் தான் யாசுனோரி கவாபாத்தா. இந்த பனி அப்படிங்கிற பேர்லேயே அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். 2 பக்கம்தான், சின்ன கதை. இந்த மாதிரி 2 பக்க கதைகளையே கொண்ட ஒரு தொகுப்பு நூலையே பாம் ஆஃப் த ஹேண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த கதை சின்ன கதை இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கதை இது. நான் சொன்னல, பயணத்தில் போகிற ஒருத்தர் திடீர்னு ஒரு மரத்தினுடைய நிழலில் கொஞ்ச நேரம் தங்கி இருக்கிற மாதிரி, எப்போல்லாம் நான் இந்த கதை நிலப்பரப்புக்குள்ளே போகிறனோ அப்போல்லாம் இந்த கதையில் கொஞ்சம் தங்குவேன். ஒரு நீரூற்றிலேருந்து கையில் தண்ணி அள்ளி குடித்தா எவ்வளோ சுகமாக இருக்கும், எவ்வளோ தூய்மையாக இருக்கும், எவ்வளோ நம்ம உடலில் உள்ள குளிர்ச்சி செய்ய வைக்கும். அப்படியான ஒரு கதை தான் இந்த பனிங்கிற சின்ன கதை. என்ன அப்படி அந்த கதைக்கு சிறப்பு? ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு தினத்தின் அன்றைக்கு கதையில் வரக்கூடிய ஒருத்தர் சகுச்சி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விடுதியில் அறை எடுத்துக்கிட்டு அங்கே போய் தங்கிக்கிடுவார். 3 நாள் அந்த ரூம்லேயே இருப்பார். அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பா எங்கே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அப்பா கனவு விடுதிக்கு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. கனவு விடுதினா என்ன அப்படின்னா, அவர் விரும்புகிற ஒரு கனவை காட்சிப்படுத்தி கொள்வதற்கான, நிஜமாக்குவதற்கான ஒரு விடுதி தான் அந்த விடுதி. அந்த விடுதிக்கு அப்படி ஒரு பெரிய சிறப்பெல்லாம் இல்லை. அந்த விடுதி ரொம்ப உயரமான கட்டிடம். அது குறிப்பிட்ட அறையில் தான் அவர் போய் சகிச்சு தங்குறார். அந்த தங்குகிற அறையினுடைய கதவை திறந்தால் வெளியே பனி பெய்துகின்றதை பார்க்கலாம். அவர் அந்த நாளில் என்ன பண்ணுவார்னா, படுக்கையில் விடுவார். கவாபாட்டாவிடமிருந்து ஒரு இளம் எழுத்தாளர் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் அறைக்கு போகிறார், ஓய்வு எடுக்க விரும்புகிறார், பனியை பார்க்கிறாருங்கிற கதையை தொடங்குகிற கவாபாட்டா எப்படி தொடங்குகிறார் பாருங்கள். அவர் சொல்கிறார், அந்த படுக்கையில் போய் அவர் விழுகிறாராம். விழுந்தால் களைப்பு முழுவதும் தீரும் மழைக்கு தன் உடலை அதில் அப்படியே கிடத்துறார். ஒரு இலை தண்ணீரில் விழுந்துச்சுன்னா தண்ணீரில் அப்படியே அது கிடந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரின் மீது நகர்ந்து போகும் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட அசதி, சோம்பல், அலுப்பு, களைப்பு எல்லாம் அந்த படுக்கையில் விழுகுது. அப்புறம் மெல்ல ஒரு படுக்கையும் அவரும் படுக்கையில் ஒரு இலை விழுந்து கிடக்கிறது போல் அவ்வளவு இயல்பாக அதில் இருக்கிறார். கண்ணை முடிக்கிறார். வெளியே பனி பெய்கிறதனுடைய சத்தத்தை கேட்கிறார். அதுக்கு குரல் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறார். அந்த குரல் எதையோ சொல்கிறத கேட்குறார். என்ன சொல்லுது தெரியுமா? வெளியே பெய்யக்கூடிய பனி, நான் எங்கே போகிறது, யாரை பார்க்கறதுன்னு சொல்லுதான். நாம் பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த பனி வீடற்றது, தேசமற்றது, அலைந்து கொண்டே இருக்கக்கூடியது, மறைந்து விடக்கூடியது. நேற்றைய பனியும் இன்றைய பனியும் வேறு வேறு. அப்போது அது இன்று தோன்றி இன்று இதம் தந்து இன்று மறைகிற ஒரு பனி அது. அதை அவர் அப்படியே பார்த்து ரசிக்கிறார், கேட்டு ரசிக்கிறார். ரசிக்கிறதோட கண்ணை மூடிட்டு அப்படியே மெல்ல அந்த வெளியே பெய்யக்கூடிய பனித்துகள்களை மனதிற்குள்ளாடி பெய்ய வைக்கிறார். அதுதான் நண்பர்களே கதை தரக்கூடிய பரிசு அல்லது கதை தரக்கூடிய பெரிய மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய உன்னதங்களை, வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளை மனதிற்குள்ளாக கொண்டு வந்து மனதில் அந்த பனியை பெய்ய வைத்து மனதிற்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி அன்றாட வாழ்க்கை தந்த கசப்புகளை, நெருக்கடிகளை, வெறுப்பை தாண்டி மனதை புத்துணர்வு கொள்ள வைக்கிறது இல்லையா, அதுக்கு தான் உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான ஓய்வு. அப்படி கண்ணை மூடி படுத்திருக்கிறார். 3 நாட்களுமே அவர் எங்கும் போக மாட்டார். அறையே வர சொல்லுவார், அறையிலே சாப்பிடுவார், அறை கதவையே திறக்க மாட்டார், படுக்கையிலே கிடப்பார். கதவை ஜன்னலை திறந்து வெளிக்காட்சிகளை பார்ப்பார், ஜன்னலை மூடிட்டு உள்ளே தூங்கிடுவார். இவ்வளோதான். ஏன் மனிதன் ஓய்வை இவ்வளவு விரும்புகிறான்? நம்ம எல்லோருக்குமே நம்ம காலகட்டத்தில் நம்ம துரத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதையோ ஒன்றை தேடி, வேலையோ பணமோ அல்லது அலுவலோ அல்லது ஏதோ ஒரு படிப்போ எதையோ தேடி காரணமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். முழுமையான ஓய்வு அப்படிங்கிற ஒரு சொல்லே இன்றைக்கு அர்த்தமற்று போயிடுச்சு. தற்காலிக ஓய்வு இருக்குது,
நிமிஷ நேரத்துக்குள்ளாடி கண்ணை மூடி திறந்துக்கிடக்கூடிய தற்காலிகமான தூக்கம் இருக்குது. ஆனால் நல்ல ஓய்வு, முழுமையான ஓய்வு, அதிலும் கூட ஆழ்ந்து உறங்கி கனவு கண்டு அதில் புத்துணர்வு பெற்று உங்கள் உடலையும் மனதையும் ஒன்றாக புத்துணர்வு கொள்ளக்கூடிய முழுமையான ஓய்வு இல்லவே இல்லை. ஆனால் அந்த ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குது. அதிலும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு, அன்றாடம் பணிகளுக்காக ரயிலில், காரில், பஸ்ஸில், பைக்கில் போய்கிட்டே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே மனதில் இருக்கக்கூடிய ஏக்கம் என்ன தெரியுமா? எங்காவது இதெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு 2 நாள் 3 நாள் சும்மா படுத்திருக்கலாமே அப்படின்னு. அவர்கள் சொர்க்கத்தை வேண்டலை, பெரிய சொர்க்கத்தினுடைய சுகபோகங்களை வேண்டலை. எதுவும் இல்லாமல், எந்த பரபரப்பும் இல்லாமல், எந்த நெருக்கடியும் இல்லாமல் அமைதியாக ஆழ்ந்து விருப்பமான விஷயத்தை மட்டுமே நினைத்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு பசித்த நேரத்தில் கிடைத்ததை சாப்பிட்டுட்டு முழுமையாக தன் உடலை ஓய்வுக்கு கொடுக்க பார்க்குறாங்க. அது கூட இல்லைன்னா இந்த வாழ்க்கை என்ன? நீங்கள் பணத்தை சேர்த்து 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 என்ன செய்ய போகிறீங்க? ஓடி 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 என்ன செய்ய போகிறீங்க? இந்த ஓட்டம் உங்கள் எங்கே தள்ளும் அப்படின்னா மருத்துவமனைக்குத்தான் தள்ளும், ஆழமான மனச்சிதைவுக்குத்தான் தள்ளும், வெறுப்பை நோக்கித்தான் தள்ளும், கோபத்தைத்தான் உருவாக்கும். ஆனால் ஓய்வு, அதிலும் இப்படி ஒரு ஓய்வு, அந்த ஓய்வின் போது அவர் அப்படியே படுத்துகிட்டே இருக்கார். வெளியே பனி பெஞ்சிட்டே இருக்குது. தொலைவில் அவருடைய வீடு இவரை அனுமதிக்குது. அவர் ஒரு 2 நாட்கள் அவருக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்னு. அந்த வாழ்க்கையை அவர் அனுபவிக்கும் போது கண்ணை மூடிட்டே இருக்கிறாரு. அவருடைய தந்தை அவரை சிறு வயதில் அழைத்துட்டு போன ஒரு பனி கேறுகிற காட்சி மனதில் தோணுது. அதை நினச்சி பார்க்குறாரு. திடீர்னு பனியின் ஊடாக வெள்ளை நிறத்தில் பறவைகள் அப்படி பறந்து போகிறது மாதிரி தூங்கிட்டு இருக்கிறது தான். ஒருவேளை கனவாக இருக்கலாம், அல்லது அப்படி கற்பனை செய்கிறான்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த கற்பனையில் நிறைய பறவைகள் போகிறத பார்க்குறாரு. மகிழ்ச்சியாக இருக்குது. மனிதனுக்கு தீரவே தீராத ஆசை ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா வானத்தில் பறவைகள் பறந்து போகிறத பார்க்குறது தான். அதுவும் அந்தி வானத்தில் பறவைகள் போகிறத பார்க்கும்போது நீங்கள் எங்கே இருந்து நீங்கள் அதை பார்த்தாலும் உங்கள் மனம் பரவசம் அடைய தான் செய்யுது. ஆனால் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சில இடத்தில், உயரத்தில் அல்லது ஒரு மாடியில் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது நீங்களும் உங்களோட கூடவே பறந்து போகிறது போல இருக்கீங்க. அப்படி இந்த பறவைகள் பறந்து போகிறத பார்க்குறாரு, ரசிக்கிறாரு, மனது முழுவதும் அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிறாரு. அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்குது. மனதுக்குள்ளாடி இருந்துதான், இந்த பறவைகளில் யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு. அவர் அப்படி ஒன்றை யோசிக்கவே இல்லை. இந்த பறவைகளுக்குள்ளாடி யார் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு தோணுது, இந்த பறவைகளுக்குள்ளாடி யாரோ அமர்ந்திருக்கிறாங்க. எப்படி இருப்பாங்க? ஒரு பறவையே சின்னது, அந்த பறவையின் மீது சின்ன உருவத்தில் யாரோ அமர்ந்திருக்காங்களாம். அமர்ந்திருப்பது யார் தெரியுமா? அவர் தன் வாழ்நாளெல்லாம் விரும்பிய, காதலித்த, விடுபட்ட, நேசித்த, இவரோடு இல்லாத, இவருக்கு விருப்பமான பெண்கள், இவருக்கு தெரிந்தவர்கள் எல்லோரும் சின்ன 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 உருவங்களாக அந்த பறவைகளில் அப்படி பறந்து வராங்க. நீங்கள் உங்கள் ஆசையிலிருந்து விடுபட்டு வந்துட்டீங்க. உங்கள் 10 வயது காதலிடமிருந்து விடுபட்டு வந்துட்டீங்க. உங்கள் முதல் காதலிலிருந்து விடுபட்டு வந்துவிட்டீங்க. நீங்கள் விரும்பி சொல்லாத அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் விடுபட்டு வந்துட்டீங்க. ஆனால் அவர்கள் உங்கள் மனதிலிருந்து விடுபெறலை. அவர்கள் உங்கள் மனதினோட மூளையில் இன்னும் எப்போவுமே அதே ஒரு ஒளிரக்கூடிய சுடரை போல் இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் ஒரு சின்ன பறவை மேலே விருப்பமான எல்லாரும் அப்படி பறந்து வரதை பார்த்தோன்னே என்ன ஆரம்பிக்கிறார். 6, 7, 8 எண்ணிக்கையை மறந்துடுறார். விருப்பமான மனிதர்கள் எல்லாரும், விருப்பமான பெண்கள் எல்லோரும் அவரோட வாழ்க்கையில் இல்லை, வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் எங்கோ ஒரு கண்ணை மூடி அவர் ஒரு ஆழ்ந்து கனவு காணும்போது அதில் ஒரு சின்ன பறவையின் மீது சிற்றுருவங்களாக அவங்க கடந்து போகிறாங்க. அது ரொம்ப 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 மகிழ்ச்சி தருது. அப்படியே தூங்கிடுறார். மறுநாளும் 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 இதே போல் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் தான் வாழ்க்கைக்கு திரும்பி போயிடுறார். இதுதான் கதை. இந்த கதை ஏன் ஒரு எழுத்தாளனை இவ்வளவு வசீகரிக்குது? முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த கதை நினைவுகளில் பின்னோக்கி போவதையும், நினைவுகளில் உறைந்து போயிருப்பவர்களையும், என்றைக்கோ வாழ்க்கையில் நீங்கள் விரும்பி கிடைக்காமல் போன விஷயத்தையும், உங்கள் இழந்த காதலையும், நீங்கள் விரும்பிய பெண் உங்களுக்கு இப்போ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நினைவில் இருக்காங்கிற இன்பத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று ஒரு மனிதனோட ஓய்வை பற்றி சொல்கிறதா இருக்குது. இன்னொன்று மனிதர்கள் சந்தோஷத்தை உருவாக்கி கொள்ள தெரிந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காகவா இருக்குது. இத்தனைக்கும் அப்புறம் அவர்கள் தன்னோட ஓய்வின் போது தானாக எதையாவது கற்பனை செய்து கொண்டு, தானாக ஏதேனும் ஒரு ரகசிய சுனைக்குள் இறங்கி அந்த நீரை குடித்து கொண்டு வாழ்ந்தாலே ஒழிய உலகம் அவரை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்திடாது. உலகம் அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அனுபவங்களை கொடுத்து, மிகப்பெரிய பரிசுகளை கொடுத்து கொண்டாடிடாது.
அப்போது அந்த தருணத்தில் அந்த கதையில் வரக்கூடிய மனிதரை போன்றது தான் நாம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் புத்தாண்டை கொண்டாடுகிறோம். எப்படி கொண்டாடுறோம்? குடி, விருந்து, ஆட்டம், பாட்டம், உணவு. அந்த இரவை நாம் ஒரு பெரிய கொண்டாட்டத்தினுடைய எழுச்சியினுடைய பெரும் சத்தத்தினுடைய இரவாக மாற்றுகிறோம். அப்படி இந்த கதை இதனுடைய மாற்றாக இருக்குது. அமைதியினுடைய, ஆழ்ந்த நிசப்தத்தினுடைய, கற்பனையினுடைய, மகிழ்ச்சியினுடைய சிறு துளிகள் விழுந்துட்டு இருக்கக்கூடிய இரவாக அது மாற்றுகிறது. நான் அப்படி ஒரு நூற்றாண்டினுடைய தொடக்கமாக இருந்த 2000 வருஷம் பிறந்தது இல்லையா, அந்த 2000 வருடம் பிறந்த அந்த புத்தாண்டை அப்படி கொண்டாடினேன். ஏன்னா ஒரு நூற்றாண்டை நாம் சந்திக்கிறோம். மனிதனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியங்களில் ஒன்று ஒரு நூற்றாண்டு பிறக்கும் போது அந்த நூற்றாண்டில் அவன் இருப்பது, அதை காணுவது. ஒரு 100 வருஷம் முடிஞ்சு அடுத்த 100 வருஷம் தொடங்கியிருக்கு. இப்போ தான் அந்த புதிய நூற்றாண்டுக்கு தொடங்கி கொஞ்சம் ஒரு 25 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு நூற்றாண்டு தொடங்குகிற நேரத்தில் உலகம் எவ்வளோ பரவசம் பண்ணுறது. தொலைக்காட்சிகள் உலகம் முழுக்க இதை பெரிய கொண்டாட்டங்களாக இருக்கும்போது அதிலிருந்து விடுபட்டு நட்சத்திரங்கள் நிரம்பிய வானத்துக்கு கீழே யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பாலத்தில் தனியாக நான் அமர்ந்திருந்தேன். அந்த இரவை உலகில் மிக நிசப்தமான ஒரு இடத்தில் வெறும் இயற்கையும் நானும் நட்சத்திரங்களும் இருளுக்குள் இருக்கக்கூடிய மரங்களும் ஆனதாக நான் அந்த இரவை சந்தித்தேன். ஒரு நூற்றாண்டுக்கு நான் புதியவன் அப்படிங்கக்கூடியதுனால ஒரு சிறு எறும்பை போல் அங்கே அமர்ந்திருந்தேன். ரொம்ப 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 தற்செயல் மீது எனக்கு அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக அந்த 12 மணிக்கு என்னை போலவே இதே தனிமையை விரும்புகிற, இதே நிசப்தத்தினுடைய துளியை அருந்த விரும்புகிற இன்னொருவர் வந்தார். என்னோட 10 வயசு மூத்தவர் அவர். நான் அமர்ந்த இந்த பாலத்தில் அவர் இன்னொரு பக்கம் அமர்ந்துட்டு இருட்டுக்குள்ளாடியே கையை நீட்டி எனக்கு ஒரு வாழ்த்து சொன்னார். நானும் இருட்டுக்குள்ளாடி சொன்னோம். நாங்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கிடல. ஆனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். என்னோட தோழன் ஒருவர் அங்கே இருக்கிறார், அவருடைய தோழனாக நான் இருக்கிறேன். 2 பேரும் ஒரே பாலத்தில் அமர்ந்தபடி ஒரு நூற்றாண்டையே பார்க்கிறோம். ஒரு நூற்றாண்டு தொடங்குகிறதையே பார்க்குறோம். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தது. அப்புறம் அவர் பக்கம் போயிட்டார். நான் எழுந்து நான் தங்கியிருந்த இடத்தினுடைய இதை நோக்கி இருளுக்குள்ளே நடந்து வர ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த நூற்றாண்டு எந்த இரு மனிதர்களும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் பக்கத்தில் வரவும் கையசைக்கவும் பார்த்துச்சு. அப்படி ஒரு காட்சி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வல்லரசுகளுடைய யுத்தம், மனித மாண்புகள் எல்லாம் போன ஒரு காட்சிகள், எல்லா விதமான அழிவும் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பெரிய 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 விஞ்ஞானத்தினுடைய சாதனைகள், அறிவியலினுடைய முன்னேற்றங்கள், மனிதனுடைய அறிவை மேம்படுத்துகிற புதிய தொழில்நுட்ப வசதிகள்ங்கிற மனிதன் தன்னோட வளர்ச்சியில் ஒரு பெரிய கட்டத்தை அடைந்ததாகவும் இருக்கான். இந்த 2 நூற்றாண்டிலும் கதை இருக்குது. 2 நூற்றாண்டு கதைகளுக்கும் அந்த நூற்றாண்டினுடைய சாயலும் அந்த நூற்றாண்டு அடைய முயற்சித்த வெற்றியும் தோல்வியும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாதாரண வாழ்க்கையை சாதாரண விதத்தில் கொண்டாடுவது அப்படிங்கிறதே மகிழ்ச்சியினுடைய தொடக்க புள்ளியாக தான் இருக்கணும். நம்ம காலையை தொடங்குகிறோம், அன்றாடம் தேநீர் அருந்துகிறோம், காஃபி குடிக்கிறோம். அது காஃபி தயாரித்து கொடுக்குறாங்க அல்லது நாமளே காஃபி போட்டு குடிக்கிறோம். ஆனால் அந்த காஃபியை குடிக்கிற நேரத்தில் ஒரு சின்ன புத்துணர்வு வருது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அரை மணி நேரத்துக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருப்பதற்கான ஒரு சின்ன புத்துணர்வை அதிலேருந்து பெறுறோம். அந்த நாம் குடிக்கக்கூடிய தேநீரை ஜப்பானில் ஒரு கலையாக மாற்றியிருக்கிறாங்க. மாற்றியதோடு அந்த தேநீரை எப்படி தயாரிக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி பருகணும் என்பதுக்கே நிறைய வழிகாட்டுதல்களும் குறிப்புகளும் இருக்குது. தேநீர் கலை அப்படின்னே ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சடங்கு இருக்குது. நூற்றாண்டுகளாக அதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. கவப்பாட்டா தான் நோபல் பரிசு உரையில் அதையும் சொல்கிறார். அந்த தேநீர் சடங்கு எவ்வளோ முக்கியமானது. இந்த தேநீர் சடங்கில் அதை செய்வதில் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் இருந்தார். அவர் பேர் ரிக்யூ அப்படின்னு. ரிக்யூ தான் இந்த ஜப்பானோட தேநீர் கலைக்கான பெரிய மாஸ்டர்னு சொல்லலாம். ரிக்யூவோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த தேநீரை தயாரிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன குடிசை அமைப்பாங்க. ரொம்ப ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது. எந்த விதத்தில் எப்படி தேநீரை தயாரிக்கணுங்கிறதுக்கான குறிப்புகள்லாம் இருக்குது. விருந்தினர்களை அழைச்சி வருவாங்க. இந்த தேநீரை அருந்த விரும்புகிற மன்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த குடிசைக்குள் வர்றதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அவர்கள் எந்த ஆயுதத்தோடும் தேநீர் அருந்தக்கூடாது. மன்னரே இருந்தாலும் உடைவாளை வெளியே கழட்டி வச்சிடணும். ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. தேநீர் எப்போதுமே சமாதானத்தினுடைய எளிய சந்தோஷத்தினுடைய குறியீடுங்கிறதுனால எந்த ஆயுதமும் இல்லாமல் ஒரு எளிய உடையில்
மன்னரோ அதிகாரியோ விருந்தினரோ தூதுவரோ அந்த அறைக்குள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. ரிக்யூ தேநீரை தயாரிப்பார். அவர் சொல்கிறார், ஒரு இசையை கேட்பது போல், இசையை மீட்டுவது போல தான் தேநீரை தயாரிக்கணும். இசை மீட்ட தொடங்கினோடனே அதிர்வு வரும், காது குளிர்ச்சி அடையும், இனிமையை ரசிப்போம் இல்லையா, அப்படி தான் இந்த தேநீர் தயாரிக்கப்படுறதும் இருக்கணும். அப்புறம் தேநீரை எந்த கோப்பையில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அவர் கோப்பை தேநீரை கொண்டு போய் அங்கே வைக்கிறார். அந்த கோப்பை தேநீரில் மன்னர் குனிந்து பார்க்கும்போது சரியாக அந்த கோப்பையில் இருக்கக்கூடிய தேநீரின் மீது விழுகிற மாதிரி செர்ரி மலர்னுடைய கிளையை ஒடித்து ஒரு இடத்துல வச்சுருக்கிறார். செர்ரி மலர்னுடைய அந்த பிம்பம் தேநீரில் தெரியுது. எவ்வளோ ரசனையான வாழ்க்கை பாருங்கள். வெறும் தேநீரை குடிக்கிறதுக்கு தேநீரை வச்சுருக்கோம், அது மேலே செர்ரி மலர் அல்ல, மலர்னுடைய பிம்பம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை பார்க்கணும், குனியணும், ரசிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து பருக ஆரம்பிக்கணும். எதற்காக அதை செய்கிறாங்க? இவ்வளவு நித்தியமானது இல்லை தான் உன் வாழ்க்கை. ஒரு தேநீரினுடைய பிரதிபலிப்பு ஆகிற ஒரு செர்ரி மலருடைய இதழ் போன்றதாப்பா உன் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஒரு பெரிய தத்துவத்தை ஒரு தேநீரினுடையாகவே அவங்க கொடுத்துட முடியுது. அதை அவர் சொல்கிறார், நினைவுபடுத்துகிறார். நினைவுபடுத்துறதோட கவாபாட்டா சொல்கிறார், இப்படி ஜப்பான் இயற்கையின் வழியாக அது மனிதனுக்கான அனித்திய வாழ்க்கையை, கொஞ்சம்தான் உங்கள் வாழ்க்கை, கொஞ்ச அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையினுடைய இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும், இதுக்குள்ளாடி ஒரு முழு வாழ்க்கையை எப்படி பார்க்குறது, வாழ்வது என்பதுக்கு கற்றுத்தர்றது தான் ஜப்பானுடைய இலக்கியங்கள். ஜப்பானில் டைரி எழுதப்பட்டிருக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நாவல் எழுதப்பட்டிருக்குங்கிற அதோடைய இலக்கிய மரபையெல்லாம் அவர் சொல்லிகிட்டே வரார். இது என்ன ஜப்பானுக்கு மட்டும்தான் இருக்கா என்ன? இல்லையே. ஜப்பானை போல மிகப்பெரிய ஞானமும் அறிவும் புனைவும் கற்பனையும் கவித்துவமும் இலக்கிய மரபும் கொண்டது இந்தியா. பல்வேறு இலக்கிய தனித்துவமான மரபுகள் கொண்டது தான் இந்தியா. தமிழுக்கு ஒரு மரபு இருக்குது அப்படின்னா, இந்தியாவினுடைய வெவ்வேறு மொழிகளுக்கும் தனித்துவமான இலக்கிய மரபுகள் இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவுக்கான வெவ்வேறு வகையான தத்துவார்த்த தளங்கள் இருக்குது, சிந்தனை மரபு இருக்குது, அறிவியல் மரபு இருக்குது. இத்தனையும் கொண்ட இந்தியாவிலும் இப்படி கதைகள் எழுதப்பட்டிருக்கா? ஏராளமாக எழுதப்பட்டிருக்கு. எந்த சர்வதேச படைப்பிற்கும் இணையான ஒரு படைப்பு தமிழ்லையும் எழுதப்பட்டிருக்கு, இந்திய மொழிகள்லையும் எழுதப்பட்டிருக்குன்னு நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வாசிச்சிருக்கிறேன், அவ்வளோ கதைகளே எனக்கு தெரியும். அப்போது நாம் ஏன் அந்த அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை அடையலை அப்படின்னா, நம்ம மீது அந்த கவனம் இன்னும் விழவே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சிற்பம் ஒரு சிறு கோவிலினுடைய பிரகாரத்தில் இருக்கிறத போலவே நம் படைப்புகள் நமக்குள்ளாடியே இருக்குது. உலகினுடைய பெரிய அங்கீகாரத்தை பெறல. மலையாளத்தில் முகுந்தன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய கதை கொண்ட ஒரு மலையாள சிறுகதை தொகுப்பு தமிழில் வெளியாக இருக்குது. அதில் ஒரு கதை இருக்குது, புலரி முதல் புலரி வரை அப்படின்னு அந்த கதையினுடைய தலைப்பு. அது ஒரு 6-7 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு கதை. ஒருத்தர் ரயிலை விட்டு இறங்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்கு வர்றது தான் கதை. இறங்கி அப்படியே போகிறான். அவனுக்கு தெரிந்த நானு நாயர் அப்படிங்கிற ஒருத்தர் வழியில் பார்த்துறாரு. எப்படி பார்க்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சே நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே 2 பேரும் பேசிகிட்டே நடக்கிறாங்க. ஒவ்வொன்றாக நானு நாயர் நினைவுபடுத்துகிறார். இந்த வீடு யாரது தெரியுமா, இந்த மரம் யாரோட தெரியுமா, இங்கே யார் இருந்தால் தெரியுமான்னு மறந்துடுச்சு நானும் அப்படிங்கிறார் அவர். ஒவ்வொன்றையாக அடையாளப்படுத்திக்கிட்டே வந்து அவங்க 2 பேரும் நடந்து வீட்டை நோக்கி வராங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு தான் வீட்டை ஒரு மனுஷன் தானே வெளியிலேருந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தருடைய வீடு மாதிரி இருக்குது. தயங்கி அந்த படிகளில் கால் வைத்து உள்ளே போகிறான். அம்மா வர்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவனை பார்த்ததுனால சந்தோஷம் அடைகிறாங்க. ரொம்ப மெலிஞ்சிட்டேன்னு வருத்தப்படுறாங்க. எல்லா அம்மாக்களும் படுகிற வருத்தம் அது. அந்த வருத்தத்தை தாண்டி வீட்டில் இருக்க எல்லா உறவினர்களையும் எல்லா தெரிஞ்சவங்களையும் பார்க்குறார், அங்கீகரிக்கிறார். நானு நாயர் எல்லாரையும் சொல்கிறாரு. எல்லாம் சொல்லி முடித்து வீடு, மனிதர்கள், ஊர், வீதி எல்லாம் அவனுக்கு அறிமுகமாயிருக்கு. நானு நாயர் கிளம்பி வெளியில் போகும்போது அவன் ஏக்கத்தோடு கேட்குறான், எல்லாவற்றையும் சொல்லிட்டீங்களே நானு நாயரே, நான் யாருன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்தில் தான் நண்பர்களே கதை பிறக்கிறது. உலகை அறிமுகப்படுத்துவதற்கு யார் யாரோ இருக்கிறார்கள், யார் யாரோ உதவி செய்வார்கள், யார் யாரோ உங்களுக்கு அதற்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து உங்களை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு, உங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொள்வதற்கு யார் இருக்கிறாங்க? நான் யாருன்னு தெரியலையே நானு நாயரேன்னு அவன் கேட்பது என்பது வெறுமனாக மறதியினுடைய விளைவு மட்டுமல்ல, ஆழமான கேள்வி. அந்த ஆழமான கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு தேடல். அந்த தேடல் என்ன சொல்லுது அப்படின்னா,
நான் யார் என்பதை நீங்கள் தேடுங்க. வெறுமனா அது ஒரு தத்துவார்த்த தேடலாக இல்லை. உங்கள் அடையாளங்களை தாண்டி உங்கள் தனித்துவங்களை, நம்பிக்கைகளை, மரபை, மண்ணை, அதை உருவாக்கிய எல்லாவற்றையும் தேடுங்கிறதுக்கு தான் அந்த கதை உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. நானு நாயர் பதில் சொல்கிறதில்ல, அவரையே தெரிந்து கொள்ள வைக்கிறார், அவரையே அடையாளப்படுத்த வைக்கிறார். அப்படின்னா நானு நாயரை போல இலக்கியம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கே உங்களை அடையாளப்படுத்துகிறது, காட்டி தருகிறது. நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது மௌனமாக உங்களை நீங்களே கேட்டுக்கிற கேள்விகளை உங்களை நீங்களே புரிந்து கொள்வது போல ஒரு சிறு கண்ணாடியை உங்களுக்கு எதிராக நிறுத்தி காட்டி இலக்கியம் உங்களை புரிந்து கொள்ள வைக்கிது. இப்போது வரலாற்றில், புனைவில், வாழ்க்கையில், வேறு வேறு தேசங்களில் எங்கு பார்த்தாலும் கதைகள் இருந்தாலும் அந்த கதைகள் மனித மனதில் என்ன விளைவுகளை செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, பல நேரங்களில் மனிதனுக்கு கதை தான் துணையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு கதையை உண்ணுகிறார்கள். அது உங்கள் செல்ஃபோன்லேயா இருக்கலாம், வாட்ஸ்அப்லேயா இருக்கலாம், இன்ஸ்டாலேயா இருக்கலாம், ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் கதையை உண்ணுகிறீர்கள். கதை இல்லாத நாள் என்றே ஒன்று கிடையாது, கதை கேட்காதவர்கள் என்றே கிடையாது, கதை சொல்ல தெரியாதவர்கள் என்றும் தெரியாது. ஏதாவது ஒரு மொழியில், எங்கள் மொழியில் கதையே இல்லைங்க, எங்கள் யாருக்கும் கதையே தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டார்கள். கதை எல்லா இடங்களிலும் இருக்கிறது, எல்லா வடிவங்களிலும் இருக்குது. நிஜத்தில் நாம் கதையைத்தான் சாப்பிடுகிறோன்னு தெரியாமலே ஒரு காட்சியின் வழியாக கதையைத்தான் சாப்பிட்டுட்டே இருக்கோம், கதையைத்தான் உருவாக்கிட்டே இருக்கிறோம், கதையைத்தான் பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படின்னா உலகில் வற்றாத எப்போ அமுத சுரபியிலேருந்து உணவு வர்றது போல் வற்றாமல் மனித மனதிலேருந்து கதை வந்துக்கிட்டே இருக்கு. யார் கதை சொல்வதில் மிக மூத்தவர்? நாடோடிகள், பயணிகள், கதை சொல்லுகிறவர்கள், இவங்க தான் மூத்தவர்கள். கதை சொல்லியவர்கள்னு எங்கேயாவது வசிக்கிறாங்களா? இன்றைக்கி பலரும் ஆர்வத்தால் கதை சொல்ல தொடங்கி நல்ல கதை சொல்லிகளாக வந்திருக்கிறாங்க. ஆனால் எங்காவது ஒரு இசைக்கலைஞர் இருக்கிறது போல், நடன கலைஞர் இருப்பது போல், ஒரு கதை சொல்லி தனியாக இருக்கிறாரா? கதை சொல்லுகிற ஊர் இருக்கிறதா? கதை சொல்லிகள் எங்காவது ஒன்றாக வாழ்கிறார்களா என்றால் நிறைய இடங்களில் இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, வேறு இடங்களில் கதை சொல்லிகளுக்கான திருவிழாவெல்லாம் கூட நடக்குது. தமிழ் மாதிரியான ஒரு கதையினுடைய பெரு நிலத்துக்குள்ளாடி இப்போ தான் நிறைய புதிய கதை சொல்லிகள் வந்திருக்காங்க. பள்ளியில் மாணவர்கள்ட்ட கதை சொல்கிறாங்க. அது வரவேற்க வேண்டிய முயற்சி. எழுத்து கதை வேறு, சொல்லுகிற கதை வேறு. எழுதுகிற கதையில் நிறைய நேரங்களில் கட்டுப்பாடுகள் இருக்குது, சொல்லுகிற கதையிலே இல்லை. ஒரு மேடை பேச்சிற்கும் எழுத்துக்கு இருக்கிற வேடுபாலை போல் சொல்லுகிற கதையில் நிறைய விஷயங்களை கூட்டியும் குறைத்தும் மாற்றியும் சொல்லிகிட்டே இருக்கலாம். எழுதப்பட்ட கதை அப்படிப்பட்டதில்லை. எழுதப்பட்ட கதைக்கு ஒரு வரம்பு இருக்குது. பயணிகள் தான் உலகத்தில் அதிகமான அளவுக்கு கதைகளை எடுத்துகிட்டு போகவும் பரிமாறவும் சொல்லவும் கூடியவர்களாக இருக்காங்க. அதில் ஒரு மிகப்பெரிய பயணி யார்? மார்க்கோ போலோ. எங்கோ வெனிஸ் நகரத்துலேருந்து கிளம்பி சீனாவுக்கு போய் நீண்ட பயணத்தை மேற்கொண்டு பல வருடங்களை சீனாவில் கழித்து திரும்பி போய் வெனிஸுக்கே போகிறார். வெனிஸுக்கு திரும்பி போகிற அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அது அவருடைய மார்க்கோ போலோவின் பயணங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தோட பேர். இவ்வளோ ஆண்டுகளாக தான் பார்த்து சுற்றி அலைந்த எல்லாவற்றையும் எழுதியிருக்கார். மார்க்கோ போலோவே இந்த புத்தகத்தை எழுதினாரானா? இல்லை. அவர் சிறையில் இருந்த நேரத்தில் அவரோட சிறையில் பக்கத்தில் கைதியாக இருந்த ஒருத்தர்கிட்ட சொல்லி தான் இந்த புத்தகத்தை எழுதினார் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் இருக்குது. ஒரு ஞாபகத்தில் வச்சிருந்து அத்தனை வருட இவ்வளோ மாறுபட்ட நிலப்பரப்புகளில் நடந்த விஷயங்களை எப்படி நினைவில் வைத்திருக்க முடியும்? நான் துல்லியமான நினைவில் வைத்து எழுதியிருக்கிறார். இங்கே கூட மார்க்கோ போலோ வந்திருக்கார், சுந்தர பாண்டிய மன்னனுடைய காலத்தில் வந்திருக்கார், தமிழ்நாட்டினுடைய நிறைய காட்சிகளை கூட எழுதியிருக்கிறார். அதில் கொஞ்சம் மிகை இருக்குது, தகவல் பிழை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒருவர் எல்லா இடங்களையும் சுற்றி அலைந்து பயணியாயிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகும்போது கிழிந்த ஆடைகளோட, ஆளே அடையாளம் தெரியல. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க உறவினர்கள் யாருமே அவரை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க, அவர் யாருன்னு சொல்லி ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. அப்போது அவர் தன்னை நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்கிறாருன்னா, மார்க்கோ போலோவும் அவருடைய சகோதரர்களும் சிறு வயதில் கேட்ட ஒரு கதையை அந்த குடும்பத்துக்கு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் அந்த காலத்தில் இப்படி அப்பா ஒரு கதை சொல்லுவார், தாத்தா ஒரு கதை சொல்லுவார்ல அப்படின்னு அந்த கதையை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் உட்கார வைத்து சொல்கிறாங்க. அந்த கதையை அவர்கள் சொன்ன விதம், அது அவர்கள் குடும்பத்தினுடைய கதைன்னு கேட்டதுனால அந்த குடும்பமே ஏற்றுக்கிடுச்சுன்னு இந்த புத்தகத்தோட முன்னுரையில் இருக்குது. அப்படின்னா வீடு திரும்புகிற ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது அவனுடைய கதை. அவன் என்றோ கேட்ட அவனுடைய கதை அவனோட ஒரு அடையாள சீட்டு போல், அவனோட பாஸ்போர்ட் போல் மாறிடுச்சு பாருங்கள். அந்த கதையை சொன்னோடனே அந்த வீடு அங்கீகரிச்சிருச்சு.
அத்தோடு அல்ல, இந்த முன்னுரையில் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, மார்க்கோ போலோவினுடைய பயணங்களோட முன்னுரையில் சொல்லப்படுது, அவன் அணிஞ்சிட்டு வந்த கிழிந்த ஆடைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு குளித்து வேற ஆடை மாற்றிட்டு திரும்பி வந்து அந்த கிழிந்த ஆடைகளை கொண்டு வர சொல்லி கத்தியால் கிழிச்சா அந்த ஆடைக்குள்ளாடி வைரங்களை, கோமேதயங்களை, மரகதங்களை மறைத்து வைத்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா விலை மதிப்பு மிக்க பெரும் செல்வத்தை கிழிந்த ஆடைகளுக்குள்ளாடி வைத்து அந்த கிழிந்த ஆடைகளை எல்லாத்தையும் கிழித்து திரும்பி எடுக்கும்போது உள்ளேருந்து அதை கொண்டு வந்து பெரும் பணக்காரர்கள் ஆகிட்டாங்க. அதுக்கு மார்க்கோ போலோ சொல்கிறார், கிழிந்த ஆடைகளை உலகம் சந்தேகப்படாது அப்படின்னு. தோற்றம் அல்ல, தோற்றத்துக்கு பின்னால் உங்கள் கிழிந்த ஆடைக்குள் ஒரு வைரம் இருக்கக்கூடும். அதுதான் கதை. அந்த காலத்துல எல்லாம் கடைக்கு போகும்போது சின்ன பிள்ளைங்க மறந்துடுங்கிறதுனால என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கல்லை கட்டி முடிச்சு போட்டு துணியில் கொடுப்பாங்க, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அந்த துணித்தில் கல்லை வைத்து முடிச்சு போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய கல் இருக்கு இல்லையா, அதுதான் கதை. வீட்டில் பால் கணக்கை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கோடு போட்டுகிட்டே வருவாங்கள்ல அம்மாக்கள். அந்த கோடை பார்த்தோன்னே எத்தனை நாள்னு கண்டுபிடிச்சிடாங்கல்ல, அந்த கோடு தான் கதை. அப்படி மறதிக்கு எதிராக நினைவு தொடர்ந்து ஏதேனும் ஒன்றை செய்துக்கிட்டே இருக்குன்னா அது கதையை தான் செய்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ அழகான கதைகள் உலகம் பூரா இருக்குது. கதை இல்லை, கதை இல்லாமல் படம் எடுக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் தொடர்ந்த விவாதமும் நடந்துக்கிட்டே இருக்குது திரைப்படத்தில். யோசித்து பாருங்கள், உண்மையில் கதையாக இல்லை, கதையை தெரிந்து கொள்ளவில்லை, நல்ல கதைகள் படமாக்கப்படவில்லை, கதைகளுக்கு பஞ்சமே இல்லை. ரெட் பலூன் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த படம் கிடைச்சா நீங்கள் பாருங்கள். ஒரு குழந்தை கையில் ஒரு பலூனை வச்சுட்டு எப்போவும் அந்த பலூனை கூட்டிகிட்டே இருக்கும். பள்ளிக்கூடத்தில் வகுப்பறைக்கு கூட கொண்டு போக பார்க்கும். வகுப்பறையினுடைய நேரத்தில் அது வெளியே பறக்க விட்டால் ஜன்னலுக்கு வெளியில் அந்த ரெட் பலூன் நின்றுட்டே இருக்கும். அது எங்கே போனாலும் அந்த பலூன் கூடயே போகும். அந்த படத்தில் வரக்கூடிய அந்த ரெட் பலூன் இருக்கு இல்லையா, அந்த பலூன் தான் குழந்தைக்கான கதை. கதை என்பது குழந்தைக்கு எப்போவும் தேவைப்படுகிற, எப்போவும் விரும்புகிற ஒன்று. நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் ஒரு கதை கேட்ட உடனே குழந்தையாக மாறிடுவீங்க. அந்த பலூனை கையில் வச்சுருக்கிற குழந்தையை போல் கூடவே வச்சுட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும், உங்கள் மகிழ்ச்சியை உருவாக்கிக்கிடவும், ஒரு குடிக்கிற ஒரு தேநீரை கூட ஒரு இசையைப் போல ரசனையோடு மாற்றிக்கொள்ளவும் இலக்கியம், கதைகள் பேருதவியாக இருக்குது. அந்த வகையில் நாம் இன்றைக்கி கதை பயணத்தினுடைய ஒரு இடத்தை பார்த்துருக்கோம். இதுபோல் ஒவ்வொரு இடத்தையும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.